வணக்கம். கப்பலோட்டிய தமிழன், செக்கெழுத்த செம்மல் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற வ.உ.சி.யின் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்றத்திலே தம் தரப்பு கருத்துக்களை எடுத்துரைத்த வ.உ.சி. எழுத்துப்பூர்வமாக தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுக்கின்ற பொழுது அதிலே ஒரு குறளை இணைத்து அனுப்பினார். சுப்பிரமணிய சிவாவின் வாக்குமூலத்திலே 2 திருக்குறள்கள் இடம்பெற்றன. வ.உ.சி. ஒற்றை குறளை எழுதி அனுப்பினார். அவர் வாக்குமூலத்தோடு இணைத்து அனுப்பிய அந்த குறளை படித்த ஆங்கில அரசாங்கம் அதிர்ந்து போனது, கடுஞ்சினம் கொண்டது. விடுதலை போர் வரலாற்றிலேயே எந்த அரசியல் கைதிக்கும் தராத இரட்டை ஆயுள் தண்டனையை வ.உ.சி.க்கு கொடுத்தது. அப்படி அவர் எழுதிய திருக்குறள் என்ன தெரியுமா? குடி செயல் வகை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள நல்லாண்மை என்பது ஒருவர்க்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல். இத்திருக்குறளின் நேரடி பொருள் நல்ல ஆண்மை என்று கூறப்படுவது ஒருவன் தான் பிறந்த குடியை மற்ற எந்த குடிக்கும் அடிமையாக்கிக் கொள்ளாதவாறும் மற்ற அனைத்து குடிகளையும் விட தான் பிறந்த குடியை மிக உயர்த்தி மேல்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவதும் ஆகும். விடுதலை போராட்டத்தை இதில் இணைத்து பார்த்தால் ஒருவன் தான் பிறந்த நாட்டை வேறெவர்க்கும் அடிமையாக்கி விடாமல் தமக்கே உரிய விடுதலை பெற்ற நாடாக மாற்றிக்கொள்வதுதான் நல்ல ஆண்மை தன்மை. ஆண்மை என்பது ஆணுக்குரிய தன்மை அல்ல, அது ஆளும் தன்மை. அப்படிப்பட்ட நல்ல ஆளும் தன்மையோடு ஒரு நாடு, ஒரு குடி விளங்க வேண்டும் என்று சொன்னால் அது எவர்க்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. தம்முடைய கல்வியாலும் உழைப்பாலும் முயற்சியாலும் திறமையாலும் ஆற்றலாலும் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்து விளங்குமாறு செய்ய வேண்டும். அவ்வகையில் வ.உ.சி.யின் சிறை வாழ்வுக்கு அதன் மூலமாக உலகம் உள்ளளவும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் சீர்மிகு வாழ்வுக்கு திருக்குறள் காரணமாக இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.